உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். நீதியும் நேர்மையும் நெஞ்சிலே தாங்கிய விருச்சிக ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் வருட நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அருமையான தமிழ் வருஷம் விருச்சிக ராசிக்கு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிடலாம், வேலைகளுக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோ ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு புதிய புதிய பொறுப்புகள் வரும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பொறுப்பு, இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தா அவங்க செவ்வனே செய்வாங்க, பிரச்சனை இருக்காம உண்மையாக செய்வாங்க. யாருங்க செய்வாங்கன்னு பார்த்தா அது உங்களுக்கு தான் கிடைக்கும். சீனியாரிட்டி லிஸ்ட்டில் உங்கள் பேர் பின்னாடி கூட இருக்கும். முதல் பேராக உங்கள் பேர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சின்சியர் ஒர்க்கர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் முதல் தரமான ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும், நம்பிக்கையான பொறுப்புகள் வரும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனி நிர்வாகம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நேர்மையை பார்த்து முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கும். முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், கூட நிற்கும் உங்கள் கம்பெனி நிர்வாகம், தேவையான உதவி செய்யும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், உங்கள் கம்பெனி நிர்வாகம் உதவி செய்யும். அதுக்கு காரணம் என்ன கேட்குறீங்க? உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு, அது மட்டும்தாங்க காரணம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்குற போது அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு போனது ஒரு ருசிகரமான சம்பவம். 5ஆம் இடத்துல சனி பகவான் போன பிறகு இதுநாள் வரை உங்களுக்கு இருந்த பல்வேறு வேலை சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தி ஆகுங்க. என்னங்க வாழ்க்கை இது, வேலையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பலருக்கு வேலை பிரச்சனை நிவர்த்தி ஆகும். இன்னொரு பக்கம் பாருங்க, குரு பகவானும் நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாருங்க.
அட்டமத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். நமக்கு இப்ப என்ன ஒரு நன்மை தெரியுங்களா? பராபவ வருடம் பிறக்கும் போதே அந்த குரு பகவான் பாக்கியத்தில் மாறி பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் பிறக்குதுங்க. இந்த வருஷத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரும்போது குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு அவர் கடகராசிக்கு வராருங்க. உங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு வராருங்க. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருன்னா உங்களுக்கு பாக்கியமான நேரங்க. பெரிய அளவுக்கு உயர்வு வந்திருக்கு. அந்த உயர்வு எப்படி இருக்க போது? குடும்பத்தில் நல்லுறவுங்கிறாங்க. உங்க வீட்டில் நீங்க பேசினதெல்லாம் தப்பா எடுத்தாங்க. பிள்ளைகளை பொறுப்பா வளர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அம்மா இந்த அப்பாவை வாயை முடிக்கிட்டு போக சொல்லுமான்னு உங்க பிள்ளைங்க உங்களை சொல்லுது இல்லைங்களா? என்னையா நான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் தானே நான் சொன்னேன் அப்படின்னா உங்க பிள்ளைங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இந்த அப்பாவுக்கு எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு உங்களை திட்டுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. எதுக்கு நமக்கு பொழப்பு இப்படி போகுதே அப்படின்னு நினைக்கும் போது குரு பகவானுடைய அருள். நேற்று வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உறவு சரியில்லை, இனி உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இடையில அருமையான உறவு அமையும். உங்கள் பிள்ளைகள் உங்க மேல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளாக உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்க பிள்ளைகள் பாராமுகமா இருக்காங்கன்னு உங்க மனசுக்கு தோணுது. பெத்த தாயை கூட கவனிக்காத பிள்ளைங்க உலகத்தில் இருக்கத்தானங்க செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ குரு பகவான் பாக்கியத்துக்கு போன பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய அன்பு, அவர்கள் கனிவான பார்வை உங்களுக்கு இதத்தை சேர்க்கும் நன்மையை தருங்க. அதே மாதிரி பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ ஃபாரின் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் வந்துருங்க. வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, படிப்பு நிமித்தமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். நல்ல காசு பணம் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் ராகுவும் இருக்கும்போது இந்த படிக்கிற மாணவர்களுக்காக பாருங்க, 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கல்வியில் ஒரு குழப்ப நிலை. எவ்வளவு படித்தாலும் ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க. அதை மட்டும் மைண்டை கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். ஆனால் நல்ல ஆசிரியர்களுடைய துணை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. சிலருக்கு குடும்ப சாபம் இப்போ வெளிப்படும். சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் கொஞ்சம் நாவடக்கம் நமக்கு தேவைங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு நாவடக்கம் நமக்கு தேவைங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை போன்றவையெல்லாம் ஏற்படலாம். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலரை தாக்கும்னு இருக்கு. பொதுவாகவே இந்த ஆண்டுடைய பலன்களை பார்க்கிற போது பல பெரிய மனிதர்களின் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாக்கும்லாம் இருக்குங்க. அதாவது இந்த ஆண்டு உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வருஷம் தாங்க. இந்த வருஷத்தில் யாரை வழிபட்டால் நமக்கு இன்னும் நன்மைகள் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதியை வழிபடுங்க. நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் போகணும். அதில் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யணும். அந்த கோயிலில் ஹோமங்கள் செய்வாங்க. அந்த ஹோமம் உச்சிஷ்ட கணபதி ஹோமம் செய்யக்கூடிய ஒரு நாள் ஹோம செலவை ஏற்றுக்கிடணும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும்.
இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.